ஸோ இப்போ எனக்கு சப்போஸ் வருமானம் உச்சவரம்புக்கு மேல இருக்கு, ஆனா நான் வந்து இந்த ஃபார்ம் 15G எப்பவுமே கொடுக்கறது ஒரு பழக்கமா வச்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ அதுல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபால்ஸ் டிக்ளரேஷன்ஸ் பண்ணிடாம இருக்கணும். ஏன்னா அதுக்கான கிராஸ் செக் மெக்கானிசமும் இப்போ இதுல கொண்டு வந்துட்டாங்க. பத்திரப்பதிவு அலுவலகம் அங்கிருந்து ஆரம்பிச்சு போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாருமே பண சம்பந்தமான பண பரிவர்த்தனை நடக்கிற எல்லாருமே வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்றாங்க. வெளிநாட்டுல சொல்ல மாட்டாங்க. வெளிநாட்டிலயும் இந்த மாதிரியான பரிவர்த்தனை நிலையங்கள்ல இருந்து இன்கம் டாக்ஸ் அங்க ஐஆர்எஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். இந்தியால என்ன வித்தியாசம்னா, இந்த மாதிரி எல்லாம் இவங்க எல்லாம் உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்க கிட்ட இருக்கு, இதை கொஞ்சம் ஒரு தடவை நீங்க பார்த்துட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்க நம்ம கிட்டே சொல்லிடுறாங்க. ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் உடைய இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸோட அக்னாலஜ்மெண்ட் நம்பரும் லாஸ்ட் 2 இயர்ஸ் வருமான வரி எவ்வளவு வருமானம் அவங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் அதுல கேட்கறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன அவங்க வந்து கவனத்துல கொள்ளணும்னா, ஸோ இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல டிடிஎஸ் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு வருஷம் வெயிட் பண்ணி அதுக்கான ரீஃபண்டை வாங்கும்பொழுது அந்த 10% அப்படிங்கிறது டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல அந்த ஒரு 10% இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்லயே வந்து போயிடுற மாதிரி இருக்கு. இதுக்கு டிடிஎஸ் பிடிக்கிறதே 50,000 ரூபாய் வரைக்கும் பிடிக்க வேண்டாம், அந்த மாதிரியான பல பெனிஃபிட்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த ஃபார்மை கொடுக்கும்பொழுது ஒரு தடவை நம்மளுடைய வருமானம் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத ப்ராப்பரா செக் பண்ணணும். ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது வேற, டாக்ஸ் வந்து வேற. ஸோ இப்போ இதுல வந்து 2.5 lakhs 3 lakhsனு சொல்லியிருக்காங்க, அதுல 4 lakhs. ஸோ இப்போ அந்த லிமிட்டை நான் கிராஸ் பண்ணும்பொழுது இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் நிச்சயமா ஃபைல் பண்ணணும். ஏன்னா அந்த 12 lakhs வரைக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடையாது, ரிபேட். மேம், இப்போது நம்ம இன்கம் டேக்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ நீங்கள் சொன்னீங்க இதில் வந்து ஃபார்மோட நம்பர்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? இப்போ முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்ம் அப்படின்னும்பொழுது, இப்போ நம்ம இந்த டாக்ஸ் வந்து டிடக்ட் பண்ணிடுவாங்க நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் இன்கம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல. இப்போ எஃப்டிஸ் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் பேர்ல இருக்கலாம், இல்லை வந்து அவங்களுடைய வருமானம் அந்த வருமான உச்ச வரம்புக்கு கீழே இருக்கலாம். அந்த மாதிரியான நேரங்கள்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க்ல போய் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. 15GH அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஃபார்ம் கொடுத்துட்டு இந்த மாதிரி எனக்கு டாக்ஸ் பிடிக்க வேண்டாம் அப்படின்னு அந்த ஃபார்ம் சைன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் கொடுத்துட்டாங்கன்னா டாக்ஸ் பிடிக்க மாட்டாங்க பேங்க்ல. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஃபார்ம் வந்து 121 அப்படின்னு ஃபார்ம் நம்பரை மாத்திருக்காங்க. இந்த ஃபார்ம் நம்பர் மாத்தினதுல என்னன்னா, இப்போ 15JHன்னு ரெண்டுமே சீனியர் சிட்டிசன்ஸ் அல்லாதவங்க அப்படின்னு 2 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருந்தது. கண்டென்ட் ஒண்ணுதான் அப்படின்னாலுமே 2 ஃபார்ம் டிஃப்ரெண்டா இருந்தது. அண்ட் அதை சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, அது இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஃபார்ம் 121. ஸோ நீங்க எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலுமே அந்த ஃபார்ம் தான் அப்ளிகபிள். அதுல வந்து உங்களுடைய பேரு, டாக்ஸ், ஏன்னா முன்னாடி வந்து எனக்கு இந்த டாக்ஸை பிடிக்க வேண்டாம், எனக்கு வருமானம் வந்து வருமான வரி உச்சவரம்புக்கு கீழே தான் இருக்கு அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் மட்டும் இருக்கும். இப்போ என்ன பண்றாங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா கடந்த 2 ஆண்டுகளா உங்களுடைய வருமானம் என்னவா இருந்தது அப்படிங்கறத போட்டுட்டு நீங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டும் கேக்குறாங்க. சோ இந்த இன்ஃபர்மேஷனை ஆட்டோ பாப்புலேட் ஆகி உங்களுக்கு கேப்சர் ஆயிடும். சோ இது ஆன்லைன்லயே ஃபைல் பண்றதுக்கு நிறைய பேங்க்ஸ் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைன்ல ஃபைல் பண்ண முடியாத பட்சத்துல இன்கம் டாக்ஸ் வெப்சைட்ல நீங்க வந்து அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து ஃபில் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணிடலாம். இப்போ இதை சப்மிட் பண்ணும் பொழுது அவங்க உங்களுக்கு ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்தே ஆகணும். இது பேங்க்ஸ் ஆகட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், யார் உங்களுக்கு டாக்ஸ் பிடிக்கணுமோ, டாக்ஸ் டிடக்டர் அப்படிங்கிறவங்க ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுக்கணும். அந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இந்த டாக்ஸ் இயர் உங்களோட ஏதாவது ஒரு சீரியல் நம்பர் பிளஸ் அவங்களோட டேன் நம்பர் அந்த மாதிரி காம்பினேஷன்ல இருக்கலாம். அந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை போட்டு இந்த வருமானம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். சோ இப்போ எனக்கு சப்போஸ் வருமானம் உச்சவரம்புக்கு மேல இருக்கு, ஆனா நான் வந்து இந்த ஃபார்ம் 15G எப்பவுமே கொடுக்கறது ஒரு பழக்கமா வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த தடவை ஒரு ரீவிசிட் பண்ணிட்டு நிஜமாவே என்னுடைய வருமான வரி உச்சவரம்புக்கு கீழே தான் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மட்டும் இந்த ஃபார்மை கொடுக்கணும். ஸோ அதுல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபால்ஸ் டிக்ளரேஷன்ஸ் பண்ணிடாம இருக்கணும். ஏன்னா அதுக்கான கிராஸ் செக் மெக்கானிசமும் இப்போ இதுல கொண்டு வந்துட்டாங்க. ஜெனுவினா இருக்கிற டாக்ஸ் பேயர்ஸ்க்கு இது வந்து ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ஏன்னா என் பேனை மாத்தி போட்டுட்டாங்க, எனக்கு டிடிஎஸ் வந்ததுனால நான் இப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டியது, இனிமே அந்த மாதிரியான தவறுகள் நடக்கிறது குறைஞ்சிரும். நிறைய பேர் அஃபெக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க சொல்றதப்ப. ஏன்னா எல்லாரும் 1 இயருக்கு எனக்கு டாக்ஸ் வந்து டிடக்ஷன் போட்டு கொடுத்துட்டு ஈஸியா இருக்கும். இப்போ 2 வருஷத்துக்கு உள்ள நான் இன்கமையும் போட்டு டாக்ஸ் டிடக்ஷனும் பண்ண முடியாதுன்றப்ப நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கும்ல. இது ஜெனுவினா நமக்கு வருமானம்
வரி கீழே தான் இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இது பர்ஃபெக்ட்லி ஓகே. ஏன்னா அவங்க சம்பந்தமா எந்த தவறும் நடக்க வாய்ப்பு இல்ல. பட் நிறைய பேர் கம்ப்ளைன்ஸ் நெட்டுக்குள்ள வருவாங்க நீங்க சொல்ற மாதிரி. ஏன்னா இது கொடுத்துட்டா உங்களுக்கு டாக்ஸ் பிடிக்க மாட்டாங்கிற கம்யூனிகேஷன் தான் உங்களுக்கு பேங்க்ஸ்ல இருந்தோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்தோ வரும். சோ அப்படி இருக்கும்போது இது கொடுத்துட்டா டாக்ஸ் பிடிக்க மாட்டாங்கன்னா இந்தாங்க பிடிங்க அப்படின்னு. சோ இப்ப அதோடைய சீரியஸ்னஸ் என்னங்கிறது கொஞ்சம் கூட கிளியரா பண்ற மாதிரி இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கவர்மெண்ட் ஏமாத்தாம டாக்ஸ் கண்டிப்பா போயே ஆகும் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்தது அப்படின்னா. சூப்பர் மேம். ஸோ இன்கம் டேக்ஸ் நியூ ஆக்ட் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இது வந்து நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ஏன் கொண்டு வந்திருக்காங்க, என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயே ஸ்பெஷலா வந்து பாத்தீங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசனுக்குமே வந்து இதுல நிறைய ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்ற விஷயத்த பேசும்போது சொன்னீங்க. என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இதுல சேஞ்ச் ஆயிருக்குமா? இப்போ சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஒரு மையமா வச்சு வாழறவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய ரிட்டையரல் இன்கம் எல்லாம் ஒரு எஃப்டில போட்டிருப்பாங்க. பிளஸ் ஏதாவது ஒரு வீட்டு வாடகை, மேக்ஸிமம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வீட்டு வாடகையும் இன்ட்ரெஸ்டும் தான் வந்து வருமானமா இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மேஜர் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கமா இருக்கும். இப்போ ரீசெண்டா வந்து பட்ஜெட்ல எல்லாம் என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னா, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இன்கம், பென்ஷன் இன்கம் எல்லாமே ஒரே பேங்க்ல வர்ற பட்சத்துல ஸோ நீங்க வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸே ஃபைல் பண்ண வேண்டாம். ஸோ அந்த பேங்க் வந்து வில் டூ த ஆனஸ்ட், நீங்க அந்த இடத்துலயே உங்களுடைய இன்கம் டிக்ளரேஷனை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபெசிலிட்டேஷன் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பட்ஜெட்ல இந்த ஆக்ட்ல வந்து ஃபார்ம் 121 அப்படின்னு ஒரு ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன புது ஃபார்ம் எல்லாம் கிடையாது. சீனியர் சிட்டிசன்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த 15GH ஃபார்மோடைய இன்னொரு வடிவம் தான் இந்த 121. பட் இந்த 121 முன்னாடி இந்த ஃபார்ம் 15GH வந்து பேங்க்லயே கொடுத்துருவாங்க, இவங்க கையெழுத்து மட்டும் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஃபார்ம் 121 பேங்க்ல ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்களா இருக்கும். ஆன்லைன்லயும் சப்மிட் பண்ணலாம், நேர்லயும் போய் பேங்க்ஸ்ல சப்மிட் பண்ணலாம். இதுல இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் அவங்க வந்து ப்ரிப்பேர்டா எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஏன்னா லாஸ்ட் 2 years உடைய இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸோட அக்னாலஜ்மெண்ட் நம்பரும் லாஸ்ட் 2 years வருமான வரி எவ்வளவு வருமானம் அவங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் அதுல கேட்கறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன அவங்க வந்து கவனத்துல கொள்ளணும்னா, நிறைய பேர் இது எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா 8 yearsக்கு மேல இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸே ஃபைல் பண்ண வேண்டாம், 60 yearsக்கு மேல ஃபைல் பண்ண வேண்டாம், அந்த மாதிரியான எந்த எக்ஸம்ஷனுமே கிடையாது. சோ நீங்க 100 வயசா இருந்தாலுமே உங்களுக்கு நீங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதுல இருந்து எக்ஸம்ஷன் கிடையாது. சோ யாரா இருந்தாலும் ரிட்டர்ன்ஸை வந்து ஃபைல் பண்ணி தான் ஆகணும். பட் உங்களுடைய வருமானம் வரி வந்து உச்சவரம்புக்கு கீழே இருந்ததுன்னா, வருமானமே உச்சவரம்புக்கு கீழே இருந்ததுன்னா அப்போ பிரச்சனை இல்லை, அப்ப நீங்க வந்து ஃபைலே பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல டிடிஎஸ் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா 1 வருஷம் வெயிட் பண்ணி அதுக்கான ரீஃபண்டை வாங்கும் பொழுது அந்த 10% அப்படிங்கிறது இவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல அந்த ஒரு 10% இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்லயே வந்து போயிடுற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்கிறதே 50,000 ரூபாய் வரைக்கும் பிடிக்க வேண்டாம், அந்த மாதிரியான பல பெனிஃபிட்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த ஃபார்மை கொடுக்கும்பொழுது ஒரு தடவை நம்மளுடைய வருமானம் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத ப்ராப்பரா செக் பண்ணணும். அண்ட் இப்போ நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து நிறைய கன்சல்டிங் ஒர்க் பண்றாங்க, ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல ட்ரேட் பண்றாங்க. ஸோ இப்போ மார்க்கெட்ஸ் டவுனா இருக்குன்றதெல்லாம் தாண்டி அவங்க அதுல வருமானம் ஈட்டியிருந்தாங்கன்னா அதையும் கால்குலேட் பண்ணிட்டு அவங்களுடைய எக்ஸ்பெக்டட் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கு மேல வருமான உச்சவரம்புக்கு மேல இருந்ததுன்னா இந்த ஃபார்மை கொடுக்காம இருக்கிறது நல்லது. சோ அந்த லாஸ்ட் 2 years பிளஸ் கரண்ட் இயரோட பேட்டர்னை பார்த்துட்டு அவங்க வந்து இதை சப்மிட் பண்ணலாம். ஓகே, டாக்ஸ் டிடக்ஷனுக்கு எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் லிமிட் மேம்? சோ இது வந்து உங்களோட பேசிக் லிமிட். சோ நீங்க வந்து இந்த நியூ ரிஜைம்ல போறீங்கன்னா 4 lakhs, ஓல்டு ரிஜைம்ல போறீங்கன்னா 2.5 lakhs. நிறைய பேர் இந்த 12 lakhs வரைக்கும் டாக்ஸ் கிடையாது தானே, சோ அப்படின்னா 12 lakhs வரைக்கும் நான் வந்து ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது வேற, டாக்ஸ் வந்து வேற. சோ இப்போ இதுல வந்து 2.5 lakhs 3 lakhsனு சொல்லியிருக்காங்க, அதுல 4 lakhs. ஸோ இப்போ அந்த லிமிட்டை நான் கிராஸ் பண்ணும்பொழுது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் நிச்சயமா ஃபைல் பண்ணணும். ஏன்னா அந்த 12 lakhs வரைக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடையாது, ரிபேட். ரிபேட்னும் போது அது வந்து ஆக்சுவலா கால்குலேட் ஆகும், நீங்க கட்ட வேண்டிய பணம்னு கால்குலேட் ஆகி ஒரு டிஸ்கவுண்டா நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா நான் 2 விஷயம் வந்து இந்த டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் இன்கம் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும், ஒன்னு ரெவென்யூ கலெக்ஷன், இன்னொன்னு இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன். சோ இது ரெண்டுமே பூர்த்தி ஆகணும். சோ இதுல ரெவென்யூ கலெக்ஷனை 12 லட்சம் வரைக்கும் விட்டு கொடுக்குறாங்க கவர்மெண்ட். சோ இதை டிஸ்கவுண்டா நீங்க வச்சுக்கோங்க, ஏன்னா அவ்வளவு அமௌண்ட் ஆஃப் செலவுக்கு மக்களுக்கு தேவைப்படுது, கேஷ் ஃப்ளோ இங்கேயும் நடக்கணும், எக்கானமி க்ரோ ஆகணும். சோ 12 லட்சம் வரைக்கும் டிஸ்கவுண்ட். பட் இந்த 2.5, 3 and 4 lakhs
lakhsக்கு தாண்டி நம்மளோட இன்கம் இருந்ததுன்னா நம்ம வந்து டெஃபினட்டா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணலாம். மேம் இப்போ ஆக்சுவலா 4 lakhs அப்படின்றது ஏன்னா எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து தான் மேக்ஸிமம் ரிட்டையர்ட் ஆவாங்க. நிச்சயமா. அப்படி இல்ல எஃப்டி போடுறாங்க அப்படின்னா மந்த்லி அவங்களுக்கு ஒரு அளவுக்கு அமௌண்ட் வந்து கண்டிப்பா வரும். அப்படின்றப்போ 4 lakhs வந்து இயர்லி ஒன்ஸ் அவங்களுக்கு இன்கம்ன்றது ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும்ல. சோ கண்டிப்பா. அப்ப வந்து அவங்க டாக்ஸ் டிடக்ஷன் அப்படின்றது கிடைக்காம போயிடும்ல நிறைய பேருக்கு. அப்படி கிடையாது. 4 lakhs அப்படிங்கிறது நீங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதுக்கான லிமிட். ஓகே. சோ பட் நீங்க வந்து 12 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் நீங்க பே பண்ண வேண்டாம். சோ Okay. ரிட்டர்ன்ஸ் நீங்க ஃபைல் பண்ணணும். File பண்ணலாம். டாக்ஸ் நீங்க பே பண்ண வேண்டாம். டாக்ஸ் வந்து Okay. உங்களுக்கு டிஸ்கவுண்டா வந்துரும். ஓகே. சோ அந்த விதத்துல உங்களுக்கு யாராவது தெரியாம டாக்ஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா ஆர் லைக் இன்கம் ஜாஸ்தி நீங்க இந்த ஃபார்ம் கொடுக்கல அந்த மாதிரி நீங்க டாக்ஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா பிடிச்ச டாக்ஸ் வந்து ரீஃபண்டா வந்துரும். ஓகே. பட் ஆனா கம்ப்ளைன்ஸ் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் நீங்க ஃபைல் பண்ணி தான் ஆகணும். டாக்ஸ் டிடக்ஷன் வந்து நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அமௌண்ட் எடுக்கலன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ ஒருவேளை எடுத்துட்டாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு டாக்ஸ் பிடிக்க வேண்டாத இடத்துல ஒரு இடத்துல டாக்ஸ் பிடிச்சிட்டாங்க எக்ஸ்ட்ராவா அப்படின்னா நீங்க வந்து இந்த 1 year கழிச்சு அதாவது நெக்ஸ்ட் ஜூலை வரும்பொழுது ஓ உங்களுடைய ரிட்டர்ன்ஸை நீங்க சப்மிட் பண்ணிட்டு நீங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஓகே. இல்ல நம்ம வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிற ஒரு பேங்க் தான் கிளாசிக் எக்ஸாம்பிள். ஸோ பேங்க்ல இந்த மாதிரி டாக்ஸ் பிடிச்சு கட்டிட்டாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட போய் சொல்லலாம் இந்த மாதிரி இது எனக்கு நீங்க பிடிச்சிருக்கவே கூடாது, நான் உங்களுக்கு ஃபார்ம் 15GH கொடுத்துருக்கேன் ஒரு 121 கொடுத்துருக்கேன், ஸோ நீங்க எனக்கு பிடிச்சிருக்க கூடாது ஆனா பிடிச்சிட்டீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க சைட்ல அவங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது அதை கரெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அப்படின்னா நீங்க ஒரு வருஷம் வெயிட் பண்ணவும் வேண்டாம். ஓகே. இப்போ இந்த ஆக்ட் அப்படின்றது சீனியர் சிட்டிசனுக்கு ஃபேவரா இருக்கா இல்ல நான் ஃபேவரா இருக்கா? நிச்சயமா ஃபேவரபிளா தான் இருக்கு. ஏன்னா இந்த ஃபார்ம்ஸை வந்து 2 இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா கேட்கறாங்கன்றதுனால இது ஃபேவரபிள் இல்லைங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் நல்லாவே ஏர்ன் பண்றாங்க, கன்சல்டிங் இன்கம் ஆகட்டும் எதுவாகட்டும். அண்ட் ஃபாரின்ல இருக்கிறாங்க நிறைய அவங்களுடைய செகண்ட் ஜெனரேஷன் அவங்க எல்லாமே வந்து அங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி அண்ட் சேஃப்டிக்காக என்னைக்கா இருந்தாலும் நம்ம இந்தியாவுக்கு திரும்பி வந்துடலாம் அப்படிங்கிற போது ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் எல்லாமே அவங்களுடைய பேரண்ட்ஸ் நேம்ல தான் போட்டு வச்சிருக்காங்க ஆஸ் அ பிராக்டிஸ். ஸோ இப்போ அப்படி இருக்கும் பொழுது இது வந்து கம்ப்ளீட்டா வந்து டிக்ளேர் ஆயிருது. இப்போ நாளைக்கு அவங்க வந்து ஃபாரின் அசெட்ஸ் இது எங்க இருந்து வந்துச்சு சோர்ஸ் எந்த ப்ராப்ளமுமே இல்லை, எல்லாமே டிக்ளேர் ஆகி உங்களுக்கு இருக்கிறதுனால என்னைக்குமே நம்ம சேஃபா இருக்கலாம். ஸோ அந்த விதத்துல இது கம்ப்ளைண்ட்ஸ் ஆங்கிள் ரொம்பவே சப்போர்ட்டிவ். கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இப்போ கொடுக்கறது இனிஷியலா கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துட்டு இருந்தோம், இதுல போன 2 ரிட்டர்ன் எடுத்து இன்கம் எடுத்து எழுதணும் அப்படிங்கிறது அந்த இன்ஃபர்மேஷன் ரெடியா வச்சுக்கிட்டாங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எங்கேயும் போய் தேடவும் வேண்டாம், இப்ப எல்லாமே ஆன்லைன்லயே இருக்கு. ஸோ அவங்களுடைய இன்கம் டாக்ஸ் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணாங்கன்னா கடந்த 2 வருஷம் அவங்க என்ன ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அங்கேயே வந்துடும், என்ன இன்கம்ன்றதும் வந்துடும். ஸோ ஏதாவது ஃபைல வச்சுட்டேன் தொலைச்சிட்டேன் தேடிட்டேன் அந்த மாதிரியும் அவங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. இனிமே எஃப்டி போறவங்கலாம் ரொம்ப திங்க் பண்ணுவாங்க, போடலாமா வேண்டாமா அப்படி நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணாலுமே தான் திங்க் பண்ணணும். ஸோ எனக்கு எல்லாமே ட்ராக் ஆகுது. ஸோ நீங்க உங்களோட கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ் ஆகட்டும், உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க சேவ் பண்ணாலும் இருக்கட்டும், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல சேவ் பண்ணா, பேங்க்ஸ்ல சேவ் பண்ணா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டா, எங்க உங்களுடைய சேவிங்ஸ் இருந்தாலுமே எல்லாமே ட்ராக் ஆகுது. ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ரிட்டர்ன்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ அது வந்து ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் பத்திரப்பதிவு அலுவலகம் அங்கிருந்து ஆரம்பிச்சு போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாருமே பண சம்பந்தமான பண பரிவர்த்தனை நடக்கிற எல்லாருமே வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்றாங்க. இதுல வெளிநாடுகளுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து வெளிநாட்டுல சொல்ல மாட்டாங்க, வெளிநாட்டிலயும் இந்த மாதிரியான பரிவர்த்தனை நிலையங்கள்ல இருந்து இன்கம் டாக்ஸ் அங்க ஐஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க அவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். இந்தியால என்ன வித்தியாசம்னா இந்த மாதிரி எல்லாம் இவங்க எல்லாம் உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்ககிட்ட இருக்கு, இதை கொஞ்சம் ஒரு தடவை நீங்க பாத்துட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்க நம்ம கிட்டே சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம சாதாரணமா 2 லட்சம் ரூபாய் தான் எனக்கு வருமானம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நான் ஒரு ஃபாரின் டிராவல் போயிட்டு வந்திருப்பேன், இல்லாட்டி ஒரு கார் வாங்கியிருப்பேன் 1 கோடி ரூபாய்க்கு, இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பேன் 2 கோடி ரூபாய்க்கு. அப்போ 2 லட்சம் ரூபாய் வருமானமோ இல்ல 10 லட்சம் ரூபாய் வருமானம் இருக்கிறவங்களுக்கோ அவ்வளோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுன்றது மிஸ் மேட்ச் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ இமீடியட்டா அங்க ஒரு பாப்அப் வரும், நீங்க இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு எங்க கிட்ட, நீங்க இதை பாத்துட்டீங்களா? சோ பாத்துட்டு தான் நான் பண்றேன், கரெக்டா தான் பண்றேன், அந்த 1 கோடி ரூபாய்க்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னா தைரியமா பண்ணலாம். இல்ல அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கான சோர்ஸை வந்து நான் ரெடி பண்ணலாம். இல்ல ஒருவேளை ஏதாவது ஒரு இன்கம் நான் காமிக்காம டிஸ்க்ளோஸ் பண்ணாம வச்சிருந்தேன்னா நான் அதையும் இப்போ வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணலாம். சோ அந்த விதத்துல இது வந்து டிரான்ஸ்பரண்டான ஒரு விஷயம். நம்ம மறைக்கணும்னு நினைச்சோம்னா இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து என்னோட இன்கம் நீங்க சொல்ற மாதிரி நான் மறைக்கிறேன், என்னோட இன்கம் இவ்வளவுதான் அப்படின்னு நான் வந்து டாக்ஸ் டிடக்ஷன் ஆகணுன்றதுக்காக நான் கம்மி பண்ணி போடுறேன் அப்படின்னா என்ன ஆகும்? நிச்சயமா வந்து இதுல யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு ஒண்ணு நம்மளோட டாக்ஸ் டிடக்டர் யார் நமக்கு பிடிக்கிறாங்களோ அவங்க வந்து நமக்கு கொடுப்பாங்க. அண்ட் இந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை ட்ராக் பண்ணி நம்மளுக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ நீங்க மறைக்கணும்னு நினைக்கவே முடியாது, உங்களுக்கு கொடுக்குறவங்க அங்க சொல்லிடுவாங்க
சோ உங்களோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இந்த பேங்க்ல இருந்து இவ்வளவு வட்டி உங்களுக்கு வந்திருக்குங்கிறது அங்க இருக்கும். சோ நீங்க காமிச்சாலும் காமிக்கலனாலும் இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்ரெடி கான். ஓகே. இல்ல அதனால அவங்கள ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா கேக்குறேன். இன் கேஸ் வந்து அவங்க ஃபேக்கா கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபேக்கா கொடுத்தாங்கன்னா இங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது அவங்க காமிச்சு அவங்க வந்து பே பண்ணி தான் ஆகணும். இதுல பினான்சியலா அவங்களுக்கு என்ன இம்பாக்ட் வரும்னா அவங்களே டாக்ஸ் பிடிக்க விட்டுட்டாங்கன்னா அவங்க 10% பிடிச்சிருவாங்க. சோ இதுல அட்வான்ஸ் டாக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நம்ம இண்டிவிஜுவல்ஸா இருந்தோம்னா செப்டம்பர் டிசம்பர் மார்ச் அந்த மாதிரி நம்ம அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டணும். சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் டாக்ஸ் அப்ளிகபிள் இல்ல. உங்களுக்கு பிசினஸ் இன்கம் இருந்தா மட்டும்தான் சீனியர் சிட்டிசன்ஸா இருந்தா நீங்க அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டணும். மத்தவங்க எல்லாருமே அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டணும். சோ இப்போ சீனியர் சிட்டிசன் சினாரியோல எடுத்தோம்னா அவங்க டாக்ஸ் பிடிச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் பாக்கி தான் நம்ம கட்ட வேண்டியிருக்கும். 30% ஸ்லாப்ல இருக்கிற ஒரு சீனியர் சிட்டிசனா இருந்தா 20% தான் நம்ம கட்டணும். இல்லாட்டி அந்த 30%யுமே நம்ம அப்புறமா ஜூலைல கட்டுற மாதிரி இருக்கும். அது அவங்க கேஷ் ஃப்ளோ பெர்ஸ்பெக்டிவ்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.